அனைவருக்கும் வணக்கம். கம்மா நாயுடு அப்படின்னாலே கௌரவம், அதெல்லாம் நம்ம பாரம்பரியம். நம்ம கம்மா நாயுடு வம்சத்தில் பிறந்துட்டு இப்படிலாம் சேட்டை பண்ணுவேன் அப்படின்னு சின்ன வயசுல இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் அவருடைய பாட்டி திட்டுவாங்கன்னு சொல்லி தன்னுடைய சுயசாதி பெருமையை வந்து தமிழ்நாட்டிலே ஸ்ரீபெரும்புதூர்ல கம்மா நாயுடுகள் மாநாடுன்னு போட்டு கம்மா நாயுடு சமூகத்தினரோட முன்னாடி அப்படி மெய் சிலிர்க்க வந்து பேசியிருக்காரு. கம்மான்ட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்ட்டுக்கு உண்டாலி, கம்மான்ட்ட எக்கடைனாலும் மரியாதை காப்பாடுకోవాలి. சரி, இப்படிலாம் சாதி பெருமையை அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு மாநாடு போட்டு பேசுறாங்கன்னா அதை கண்டித்து பெரியாரிஸ்டுகள் கொந்தளிச்சிருப்பாங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா பாக்கியராஜ் அவர்களே வந்து ஒரு பெரியாரிஸ்ட் தான். அவருடைய ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருடைய ஃபோட்டோலாம் இருக்கும். எப்படி வந்து பெரியார் இப்போ அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகளும் அப்படியே வந்து அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தரப்புல இருந்து கூட கண்டனமே வரல. ஆனால் இன்னொருத்தரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அது யார அப்படின்னு பார்த்தோம்னா பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் வந்து அமெரிக்காவில் தனக்கு உணவு பரிமாறிய ஒரு பெண்ணிடம் நீ என்ன சாதிமா அப்படின்னு கேட்டதா சொல்லி ஒரு செய்தி அந்த பெண்ணினுடைய சகோதரர் வந்து பதிவிட்டு இருந்தார் சமூக வலைதளங்களில். அது சமூக வலைதளங்களுக்கு வைரலாக பரக இப்போ அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு விளக்க வீடியோ போட்டிருக்காரு. நான் வந்து நீங்கள் செட்டியாரான்னு கேட்டு சாதியெல்லாம் நான் கேட்கல, காரைக்குடின்னு ஊர் பேர் சொன்னீங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நீங்கள் எந்த ஊர் செட்டிநாடா அப்படின்றதுக்காக நான் கேட்குற ட்ரை பண்ணேன்னு சொல்லி அவர் விளக்கம் வேற கொடுத்துருக்காப்புல. காரைக்குடின்னு சொன்னாங்க. அப்போ நான் செட்டிநாடான்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கு. செட்டியாரன்னு நான் கேட்கல. இவ்வளவு சுவையா செட்டிநாட்டு உணவு இருக்கே அப்படின்னு நான் கேட்டேன், ஞாபகம் இருக்கு. அவர் சாதி பேரை கேட்டாரா இல்லையா அப்படிங்கிறது முழுசா தெரியாமலேயே ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அடி விழுது அவருக்கு. அது கேட்டிருந்தா விமர்சிக்கப்பட வேண்டியதுதான் வச்சுக்கோமே. அதெல்லாம் தவிர்த்து இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மா நாயுடு அப்படின்னு சொல்லி மாநாடு தமிழ்நாட்டிலே போட்டு வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வந்து ஆட்களை கூட்டி உட்கார வச்சு இவர்கள் வந்து கம்மா நாயுடு சமூகத்தினுடைய பெருமையை வந்து பேசுகிறாங்க. அதில் இது நம்ம ஆளு அப்படின்னு சொல்லி புரட்சிகரமாக ஒரு படம் எடுத்துட்டதா சொல்லி பாக்கியராஜ் அவர்கள்லாம் கொண்டாடிய காலங்கள்லாம் உண்டு இல்லையா? பிராமணர்களுக்கு எதிராக அந்த சமூகம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டி இந்த சாதிய இறுக்கத்தை வந்து காட்டி ஒரு படம்லாம் எடுத்திருக்காரு. அப்படிங்கிற மாதிரிலாம் பழைய படத்தை வந்து பாராட்டக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்தை எடுத்த பாக்கியராஜ் அவர்கள் இன்னைக்கு இந்த மாதிரி வந்து பேசுறாரே, அப்போ இந்த சுயசாதி பெருமையை பேசுவதை கண்டிப்பதற்கு தமிழ்நாட்டில் ஆளே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் மட்டும்தான் கண்டிக்கிறாங்க. அதுலேயே வந்து சாதி பெருமை பேசுறாரு, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றதுக்காகலாம் கண்டிக்கல. இவர் பேசினா மட்டும் நீங்களாம் வாய் மூடிட்டு இருக்கீங்களே, வேற யாராவது இப்போ தமிழ் சமூகத்தை சார்ந்தவங்க ஏதாச்சும் பேசினாங்கன்னா நீங்கள் கொந்தளிக்கிறீங்களே, இது சரியா அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த பாகுபாடு தான் திராவிட இயக்கத்தினுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக அமைய போது. தமிழ் தேசியம் வந்து மிகப்பெரிய அளவில் வளருவதற்கும் அதுதான் வந்து இப்போ காரணமாக மாறப்போகுது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளில் தமிழ் தேசியவாதிகள் தங்களுடைய தளங்களில் பேசிக்கிட்டு இருந்த கருத்தை இப்போ பொதுமக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் வந்து செலக்டிவாக சில விஷயங்கள் எதிர்க்கிறாங்க. இப்போ சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து சொன்னார் இல்லையா, ராஜராஜ சோழனா இருக்கட்டும், பாண்டியர்களா இருக்கட்டும், சேரர்களா இருக்கட்டும், பல்லவர்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே வந்து மன்னர் ஆட்சியில் சாதியத்தை கடைபிடிச்சாங்க, பிராமணர்களுக்கு அடிமையா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். அப்போ கூட ஒரு வாயில இருந்து பார்த்தீங்கன்னா நாயக்க மன்னர்கள் அப்படிங்கிற பேர் வரல. ஏன்னா அவர்களும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அப்போ செலக்டிவா இங்கே வந்து திராவிட தரப்பு குறிப்பிட்டு தமிழ் மன்னர்கள், தமிழில் உள்ள ஆளுமைகள் இவர்கள்லாம் ஒரு கட்டம் கட்ட வேண்டிய, இல்லை எதிர்த்து பேச வேண்டிய, அவர்களின் வளர்ச்சியை வந்து மட்டுப்படுத்த வேண்டிய காரணம் என்ன, தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி தமிழ் தேசியவாதிகள் கிட்ட மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடையும் எழுந்திருக்கு. இப்போ பாக்கியராஜ் அவர்கள் ஒரு இயக்குனர், சினிமா துறையில் இருக்காரு. அவரை நம்ம வந்து பெரிய அளவில் நீங்கள் ஏன் வந்து இப்பெல்லாம் பேசுறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை ஏற்படலை. ஏன்னா அது அவருடைய சுய விருப்பம். தன்னுடைய சாதியை வந்து பெருமையாக நினச்சிக்கிறதும், தன்னுடைய சமூகம் குறித்து பெருமையாக பேசுறதும் அனைவருக்கும் இருக்கக்கூடிய உரிமை. நம்ம வந்து அதை போய் தலையிட முடியாது. நீங்கள் ஏன் உங்கள் சமூகத்தை பெருமையாக பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நாம் அவர்களை வந்து அவர்கள்கிட்ட இருந்து தள்ளி இருக்கலாமே தவிர இப்பெல்லாம் சாதி பெருமை பேசுறவங்க கிட்ட நாம் அதெல்லாம் தப்புன்னு பேசக்கூடாது, தடை விதிக்க முடியாது. ஆனால் ஏன்னா இன்னொருத்தவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுற வரைக்கும், இன்னொருத்தவங்களை வந்து ஒடுக்குறாங்கன்னா நம்ம போய் அவங்கள கேள்வி கேட்கலாம். இது கேள்வி கேட்க வேண்டிய விஷயமானு கேட்டிங்கன்னா நாம பாக்கியராஜ் கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் இதை வைத்து இங்கே வந்து சில பேர் அமைதியாக இருக்காங்க இல்லையா, அவர்களே கேள்வி கேட்கணும். இது பாக்கியராஜ் மட்டும்தான் இப்படி பண்ணுறாரானா இல்லை. திமுகவில் உள்ள சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்காங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களே பல்வேறு சாதி சங்க மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு பேசுவாங்க. KKSSR இருக்கட்டும், KN நேரு அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே வெளிப்படையாக ரெட்டியார் சமூக மாநாடுகள் எல்லாம் போயிட்டு அவர்களுடைய அந்த பொன் வார்த்தைகள் உதிர்த்ததை நம்ம கேட்டிருப்போம் பழைய காலங்களில். அதாவது நீங்கள் ரெட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுத்துருவோம், நீங்கள் என்ன சமூகம்னு கேட்போம், ரெட்டியா உங்களுக்கு வேலை இருக்குது, அப்போ இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோம், எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு அரசியலையே ஒரு சாதி அரசியலாக துணிச்சலாக அவர்கள் வந்து பண்ணாங்க.
இதற்கு எந்த அளவிற்கான எதிர்ப்பு நம்ம திராவிட கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்கள்கிட்ட வந்திருக்கு, இல்லை திராவிடம் பேசக்கூடிய இயக்கமாக இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள்கிட்ட வந்திருக்கு. இப்போ ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள்லாம் சாதி வெறியர்கள் அப்படின்னு முத்திரை குத்த தெரிந்த இவர்களுக்கு அதை வந்து கண்டிக்கும் போது கண்டிப்பாங்க. தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் அதை கண்டிப்பீங்களா? தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் அதை நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்பீங்களா? நாங்கள் ஆனால் கவின் ஆணவ படுகொலைக்கு வந்து சரியான முறையில் தெளிவான ஒரு அறிக்கை விட்டார் சீமான் அவர்கள், இது சாதி ஆணவ படுகொலை தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விட்டாலுமே அதை வந்து கவனிக்க மாட்டாங்க, தொடர்ச்சியாக ஒரு சாதி முத்திரை குத்துறதுலேயே குறியாக இருப்பாங்க. அப்போ இவர்கள் சமூகம் பார்த்து எதிர்க்கிறாங்களா? அந்த குறிப்பாக வந்து ஒரு முக்கோளத்தூர் சமூகத்திலேருந்து இந்த விஷயத்தை பண்ணியோ இல்லை ஒரு கவுண்டர் சமூகத்தில் இந்த விஷயத்தை பண்ணாலோ அப்படின்னா அவர்கள் நேரம் வந்து பல பக்கங்கள் ரைட்டப் வந்து எழுதியிருப்பாங்க. ஆனால் இதில் எதனால் வந்து கண்டிக்காமல் இருக்கிறாங்க? இவர் வந்து திட்டமிட்டு அவரோட சாதி பெருமையை பேசுகிறாரே, இவரை வந்து இவர் ஒரு சாதிய மனநிலை உள்ள நபராக இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி பேசுறத நம்ம பார்க்கவே முடியல. எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இப்போ திமுகவோட இந்த போஸ் வெங்கட்னு சொல்லி ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா, அவர் கூட தெலுங்குல உள்ள ஒரு ஊடகத்தில் பேசுறாரு, நான் ஒரு ப்ரௌடு தெலுங்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ இது எக்கச்சக்கமாக இருக்குது. இது மாதிரி இப்போ திராவிட தரப்புல ஆதரிக்கக்கூடிய எல்லாருமே பண்ற விஷயங்கிறது ஒரு முகமூடி போட்டுக்கிறாங்களா? தாங்கள் வந்து பிறமொழியாளர்னு சொல்லிக்கிறது வந்து அவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அதனால வந்து அவர்கள் ஒட்டுமொத்தமாக காமச்சி நடிகா கூட பேசுவார் இல்லையா, அவர் பேர்லேயே காமச்சி நடி இருந்தாலும் கூட அவர் பேசும்போது என்னமோ நீங்கள் நாங்கள்லாம் தமிழர்கள் தான், நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான், ஏன் எங்களை பிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாப்புல. ஆனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நாயுடு சங்க பேரவையினுடைய ஒரு தலைவராக இருப்பாப்புல. ஸோ இப்படி எக்கச்சக்கமாக 1-2 நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எதனால் அவர்கள் வந்து ஒரு பிறமொழியாளர்கள் அப்படிங்கிறத ஒத்துக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம தரப்புல இருந்து நமக்கு புரியாமே இருக்கும். இதில் என்ன இருக்குது? இப்போ பிறமொழியாளர்கள் வந்து யாருமே வெறுக்கிறது இல்லை, ஆனாலும் அதை ஒத்துக்கிட்டு அந்த அடையாளத்தில் வாழ்றதுல என்ன சிக்கல் அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்குறோம். இது வந்து முதலமைச்சர்லேருந்து தொடங்குதுன்னு வச்சுப்போமே, முதலமைச்சர் அவர்களும் நானும் வந்து தமிழர் தான் அப்படின்னு அவரும் பேசிப்பார். முதலமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடம் பேசக்கூடிய நபர்கள்லாம் அவருக்கு மகுடம் சூட்டுவாங்க. ஆனால் அவரை வந்து பாராட்டி சீராட்டி ஆந்திரா தெலுங்கானாவில் உள்ள ஊடகங்கள்லாம் பேசும். ஸோ தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து நம்ம ஆளு, இங்கிருந்து அவர் வந்து அங்கே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போங்க சமீபத்தில் கூட செஸ் கிராண்ட் மாஸ்டராக இருக்கக்கூடிய அந்த குகேஷ் அப்படிங்கிற நபர் வந்து வெற்றி பெற்று வந்தார் இல்லையா உலக செஸ் சாம்பியன்ஷிப் வந்து. அப்போ கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து வாழ்த்து சொல்கிறாரு. நமக்கு என்ன டவுட்னா அவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் தானே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவர் நாயுடு, அதனால் நாங்கள் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்கிறோன்னு சொல்லி அங்கேருந்து வாழ்த்து சொல்கிறாங்க, அங்கேருந்து அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அப்போது இங்கே வாழக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வந்து இவர்கள் தமிழர்களாக பார்த்தாலும் கூட இவர்கள் வீட்டுக்குள்ளேயும் வந்து பிறமொழி பேசுகிறாங்கன்ட்டு தெளிவாக தெரியுது. ஏன்னா பாக்கியராஜ் அவர்கள் அவ்வளோ தெளிவாக வந்து சரளமாக வந்து தெலுங்கு பேசுகிறாப்லையே, இந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பேசுகிறீங்கன்னு தானே அர்த்தம். பேசக்கூடாதுன்னு கூட சொல்லலை, அவர்களுடைய தாய்மொழியை வந்து அவர்கள் எம்ப்ரேஸ் பண்ணலாம், அந்த தாய்மொழியை வந்து அதை பெருமையாக நினைக்கலாம், அதை பேசலாம், அந்த மரபு விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக கொண்டு போகலாம். அதற்கெல்லாம் உரிமையும் அவர்களுக்கு இருக்குது, அது பாராட்டத்தக்கதும் கூட. ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்புன்னு சொல்லி பேசுறது, நாங்கள் வந்து சாதியை கடந்துட்டோம், தமிழர்களாகிய நீங்களும் வந்து சாதியை கடந்தவார்கள்னு பேசும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் சாதி சங்க மாநாட்டை பேசுறீங்களே, அப்போ அதை கேட்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய முரண் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த பக்கம் திராவிட இயக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா சாதியை வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரி காட்டிப்பாங்க. சாதியை வந்து ஒழிக்கணும், இவர்கள் வந்து சாதி அந்த இறுக்கத்தை ஒழிக்கணும், சாதி சண்டைகளை ஒழிக்கணும்னா இல்லை, சாதியவே ஒழிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறவங்க இந்த கேட்டகரியில் வரவே மாட்டாங்க. ஒரு நாயுடு சங்கத்தை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்து தெரிவிக்கிறதோ இல்லை ரெட்டியார் மாநாடு பற்றி ஏதாச்சும் பேசுறதோ எதுவுமே பேச மாட்டாங்களே. இங்கெல்லாம் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி சைலண்ட் மோட்ல போயிடுறாங்க இல்லையா? இந்த அமைதி அப்படிங்கிறத, இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறத இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை தமிழர்கள் வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. இந்த உணர்தல் தான் நாம் தமிழர் கட்சிக்கு அரசியல் ரீதியான ஒரு பெரிய ஏற்றத்தை வந்து கொடுக்க போகுது நம்ம சொல்லணும். ஏன்னா இங்கே பெரும்பான்மை அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு எவ்வளோ அரசியல் அங்கீகாரம் இருக்குது, இங்கே மொழி சிறுபான்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ அரசியல் அங்கீகாரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அமைச்சரவை நம்ம எடுத்து பார்த்தாலே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த நிலம் யாரையும் வாழ வைக்கும், இனி என் இனம் சார்ந்த ஒருவனைத்தான் இனிமே ஆள வைக்கும். நல்லா புரிஞ்சு, வந்தவனையெல்லாம் எனக்கு வாழ வச்சதுல பிரச்சனை இல்ல, வந்தவனெல்லாம் ஆள வச்சதுலதான் இவ்வளவு பிரச்சனை. 50 ஆண்டுகளா வாங்கி வந்த ஆட்டி வெறி கொண்டு நிக்கிறான். என் தம்பி மருத்துவர் சிவகுமார் சொன்னது போல 800 ஆண்டுகளுக்கு பிறகு தூய தமிழன் ஆட்சி தமிழர் நிலத்துல பிறக்க போகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தமிழ் குடியின் வாழ்வும் சிறக்க போகுது. தெளிவுச்சுக்கண்ணி ஒரு சமூகத்திலையும் ஒரு குறிப்பிட்ட பிரதிநிதி இருக்காங்க அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தமிழை தாய்மொழியாக கொள்ளாத பிற சமூகத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிரதிநிதித்துவம் இருக்கும். அப்போ அதை பார்த்தாலே வந்து ஒரு விழிப்புணர்வு இயல்பாகவே தமிழர்களிடம் எழும். அதை வந்து தட்டி எழுப்பக்கூடிய வேலையை தான் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு. மேடைகள் தோறும் தமிழர்களுக்கு எங்கள் தமிழ்நாடு இடம் இல்லை அப்படிங்கலாம் ஒரு பேசுறதுக்கான பின்னணி வந்து அதுதான். ஸோ அப்போ இது வந்து இன்றைக்கு பொதுமக்கள் தரப்புலையும் ஒரு பேசு பொருளாக இருக்கு. பாலிமர் சேனல்லையே போட்டு கம்பேர் பண்ணி போடுறாங்க. நீங்கள் பாருங்க, ஒரு பக்கம் வந்து பட்டிமன்ற ராஜாக்கு இந்த நிலைமை, இன்னொரு பக்கம் பாக்கியராஜ் அவர்கள் ஃப்ரீயாக சாதியை போய் சுற்றிட்டு இருக்காரு, சாதி பெருமை கேட்டு அப்படிங்கிற மாதிரி பாலிமர்லேயே வந்து செய்திகள் போடுறாங்க. இது
தமிழர்களுக்கான ஒரு வேக்கப் காலாக தான் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது மாதிரியான நடவடிக்கைகள் வந்து இன்னும் பல நபர்களும் பண்ணுவாங்க. அப்போதெல்லாம் இப்படியான கேள்வி எழுப்பப்பட்டு இது ஒரு சமநிலை அடையுதான்னு சொல்லிட்டு. நன்றி.